இது விண்டேஜ் வாட்ச் சீரிஸ் பார்ட் 2. நான் லாஸ்ட் வீடியோலயும் சொல்லியிருந்தேன். நான் இந்த மாதிரி விண்டேஜ் வாட்சஸ்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன், அதை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறேன், எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த வீடியோ. ஸோ நான் மெயினாக போகிற இடங்கள் வந்து ஒன்று சண்டே மார்க்கெட்டாக இருக்கும். அங்கே தான் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டால் போட்டிருப்பாங்க. ஏன்னா அங்கே போய் நம்ம தேவைப்படுற வாட்சஸை எடுத்துக்கலாம், ஹேண்ட் பிக் பண்ணிக்கலாம். மெயினாக ரேராக கிடைக்கும். அப்படி இல்லைனா பழைய இரும்பு கடை தெரியுங்களா, அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்களே எடுத்து வச்சுருப்பாங்க. அங்கே வரதை எடுத்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நான் போகிற இடங்கள்லாம் நான் போய் விசாரித்து பார்ப்பேன், இந்த மாதிரி வாட்சஸ்லாம் இருக்கா அப்படின்னு விசாரிச்சு பார்த்து அங்கேருந்து நான் பிக் பண்ணிட்டு வந்து அதை நான் எனக்கு பிடிச்ச இடங்கள்ல வந்துச்சு சர்வீஸ் பண்ணிப்பேன். இதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் வந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது இல்லை போகிற இடங்கள்லாம் கான்டாக்ட் வாங்கிக்கோங்க. அப்படி எனக்கு ஒரு சில கான்டாக்ட்லாம் கிடச்சிச்சு. ஸோ அவரை நான் மீட் பண்ண போன இடம் ரொம்ப தூரம். போகிறதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. ஒரு வழியாக அவர் இடத்த கண்டுபிடிச்சி அவர் வீட்டுக்கு போய் பார்த்தா அவர்கிட்ட நிறையாவே இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கறத விட ரொம்ப ரேராக வச்சிருந்தாரு. நானே ஷாக் ஆகிட்டேன். இவர்கிட்ட இவ்வளோ ஸ்விட்ச் வச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம நார்மல் வாட்சஸும் இருந்துச்சு. சில இதெல்லாம் ரொம்பவே ரேரு. 1930s அந்த டைமில் வந்த வாட்சஸ்லாம் இவர் வச்சிருந்தாரு. முக்கியமாக அது ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சில இதில் யூனிக் டயல்ஸ்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி இடங்களில் தான் ஒரிஜினலாக நிறையாவே கிடைக்கும். வாட்சஸ் செயின்ஸ் எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்கும். ஸோ நான் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி நான் ரிப்பேர் பண்ணுறேன், அது எவ்வளோ ஒர்த்து அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.